சங்கங்களுக்கும் இந்த பதிவத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதற்கு பதில் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்கள்ட்ட நான் நேருக்கு என்ன சொல்றேன், இந்த பதிவத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதற்கு பதில் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்கள்ட்ட நான் நேருக்கு என்ன சொல்றேன், என்னுடைய சகோதர சகோதரன் ஆட்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு நான் இப்ப வர்றேன். நீங்க உண்மையிலே ஐஏஎஸ் படிச்சதா இருந்தா, உங்க படிப்பின் மீது உங்களுக்கு மதிப்பு இருந்தா, உங்கள் பதவி மீது உங்களுக்கு அந்த வசதிக்கு மேல நம்பிக்கை இருந்தா, நீங்க தானே மாவட்ட தேர்தல் அலுவலர். நான் மாவட்ட ஆட்சியர் பத்தி கேட்கிறேன், திமுக கிளை செயலாளருக்கும் இந்த வாக்காளர் தீவிர அந்த திருத்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப திமுக கிளை செயலாளர் இது இல்லவா? அப்ப திமுக ஒன்றிய செயலாளர் இது புரியுங்களா? அது திமுக நகரம் பேரூர் மாநகராட்சி செயலர் ஆணையாளர்களா? அப்ப திமுக மாவட்ட செயலாளர் கலெக்டரா? இப்ப கேட்க தோணுமா தோணுதா? எதுக்காக திமுக அந்த பாவம் வேண்டாம், அது கோபமா இருக்கு, அது எதுக்குறோம்? உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, வாக்கு தீர்ப்பு இருக்குது. ஆனா அதே நேரத்தில் இதை செய்யறதுக்கு திமுக அவருக்கு இல்ல வேலை. அப்ப அதுக்கு மனசு கேட்கணுமா? அப்ப கிளர்ச்சியில மாறிட்டீங்களா? வீடுகள்ல ஒன்றிச்சியில மாறிட்டீங்களா? அப்ப கமிஷனர்ல நகர்ச்சியில மாறிட்டீங்களா? ஐயா கலெக்டர் நீங்க மாவட்ட செயலர் மாறிட்டீங்களா? தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் எங்க அக்கா கீழாட்சிகள் 3 தொகுதிக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் திமுகவில், தெற்கு எங்க அண்ணாச்சி தெற்கு மாவட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் இளம் பகவத் என்பவர் தூத்துக்குடி ஒருங்கிணைந்த திமுக மாவட்ட செயலாளர். நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க ஊர்ல உங்க தெருவுல திமுக அந்த பருவத்தை கையில் வச்சிருந்தா வீட்டுல எடுத்து அனுப்புங்க. கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா தூத்துக்குடி கலெக்டர் கம்ப்ளைண்ட் வாட்ஸ்அப் நம்பர் வரும், அது வீடியோவை அனுப்புங்க. அவங்க என்ன வச்சுக்கலாம், நம்மள வேடிக்கை வாக்கத்தில் வந்து வச்சுக்கிறா. 2/2/2024 எங்க தலைவர் கட்சி ஆரம்பிக்க சொல்கிறாரு, நாங்கள் பொதுமக்களுக்காக ஆட்சி கட்சி ஆரம்பிக்கவில்லை. என்ன கவுன்சிலுக்கு மேல நிற்கும் அத்தனை புதியவர்கள், பயிர்ப்பவர்கள், இளைஞர்கள் இந்த தன்னம்பிக்கையான கூட்டத்தை கட்டுப்படுத்த அந்த பாஜகவும் திமுகவும் கல்ல தொடர்பு வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் எஸ்ஆர் பேர்ல நம்மளுடைய வாக்குரிமை தூணி அடிச்சாங்கன்னா நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டோம். எங்க தலைவர் ஊர்ல சொன்னா நாங்கள் வாக்காளருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த விண்ணப்ப படித்த நிரப்பதற்கு வாக்காளருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். உங்களை நம்பி நாங்கள் எப்படி தேர்தலில் போட்டிடுறது? இந்த 6 சட்டமன்ற தொகுதியில நாங்க எப்படி தமிழக வெற்றிக்கெல்லாம் போட்டிடுறது? நீங்க திமுகவுடைய மாவட்ட மாறிட்டீங்க. உங்களுக்கு நெஞ்சம் இருந்தா உங்க அந்நிய சட்டமன்ற சட்டம் சொல்லுங்க. இன்னைக்கு சாயங்காலத்திலிருந்து ஒரு திமுக இந்த 6 சட்டமன்றத்தில் இந்த பாவம் தொட மாட்டேன்னு சொல்லுங்க. தொட்டா நீங்க மாவட்ட செயலாளர், நீங்க திமுக மாவட்ட செயலாளர் சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு எச்சரிக்கை